ராமநாதபுரம் அருகே உள்ள புத்தேந்தல் மனநலம் காப்பகத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் பொங்கல் விழாவை ஆடல் பாடலுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதுகுறித்து காப்பகத்தின் நிர்வாகி நாகேஸ்வரியிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகத்திற்கு ஏற்ப தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பாரம்பரியமான பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது ராமநாதபுரம் அருகே உள்ள புத்தேந்தலில் ஈழா குழந்தைகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தற்பொழுது பொங்கல் விழாவை மிகவும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி வருகிறார்கள். இது பற்றி என்னுடைய நிர்வாகி நாகேஸ்வரன் அவர்கள் நம்ம எடுத்திருக்கிறார். இது கேட்கலாம். வணக்கம். இந்த பொங்கல் விழா போன்ற பண்டிகைகள் இப்ப எப்படி கொண்டாடிட்டு மனநோயாளியை கொண்டு வந்து வீட்டில் பராமரிக்க முடியாமல் தெருவில் இறக்கிட்டு போயிடறாங்க. அவங்கள இங்கே உணர்ந்து வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட நாங்கள் சரி பண்ணி அனுப்பியிருக்கோம். தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஆண் பெண் பயனாளிகள் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்வும் தீபாவளி, பொங்கல், எல்லா கிறிஸ்மஸ், இப்படி எல்லா மத பண்டிகைகளும் இங்கே வந்துட்டு மனிதர்களா மட்டும் பார்த்து இங்கே வந்துட்டு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் இருக்கிறத விட இங்கே வந்துக்கிட்டு மன நிம்மதியாக சிறப்பாக இருக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் வந்துட்டு இன்னைக்கு தமிழர் திருநாளான சமத்துவ பொங்கல் வந்துட்டு இன்னைக்கு சிறு சிறப்பாக புத்தாடைகள்லாம் கொடுத்து கரும்புலாம் கொடுத்து பொங்கல்லாம் வச்சு இன்னைக்கு சிறப்பாக அன்னைக்கு வந்துக்கிட்டு எங்களுடைய மனிதநேய அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் செஞ்சோலை காப்பகத்தில் வந்துக்கிட்டு இந்த பொங்கல் சமத்துவ பொங்கலை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இவங்க மற்ற நேரங்கள்ல எப்படி நடந்துக்கிறாங்க, இப்ப தற்போது எப்படி இந்த விழா கொண்டாடுறாங்க? இப்ப ரொம்ப சிறப்பா இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அவங்களுக்கு இது வீட்ல இருந்து கொண்டாடுறத விட இவங்க ரொம்ப சிறப்பாவும், மகிழ்ச்சியாவும், சந்தோஷமாவும் இருக்காங்க. கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேற என்னெல்லாம் கத்துக் கொடுக்குறீங்க? வேற தொழிற்பயிற்சி கத்துக் குடுக்கோம். யோகா, நடைப்பயிற்சி இந்த மாரி நிறைய வேலைகள் குடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மூலியமா அவங்க குணமாகி போயிட்டு இருக்காங்க. இந்த விழா பொங்கல் விழா இப்ப கொண்டாடுறீங்க. நீங்க அதை எப்படி உணர்றீங்க? நல்லா சந்தோஷமா வீட்டுல இருக்கிறதோட இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியாவும் இருக்கும். மேடம் சார் எங்க குழந்தைய மாதிரி நல்லா பாத்துக்கிறாங்க. நாங்க எங்க வீட்டுல எல்லாம் இப்படி கொண்டாடுனதே கிடையாது. இங்கதான் ஃபர்ஸ்ட் டைமா இப்படிலாம் கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்து கொண்டாடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் எங்க மேடம் தான். மேடத்துக்கும் சாருக்கும் எங்களோட நன்றியால தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர் திருநாள், தை திருநாள், பொங்கல் திருநாளை முன்னிட்டு தற்பொழுது மனநலம் பாதிக்கப்பட்ட ஏராளமான சுமார் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் தற்பொழுது இந்த பொங்கல் திருவிழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். மற்றவர்கள் கொண்டாடுவதற்கும் இவர்கள் கொண்டாடுவதற்கும் அதிகமான வித்தியாசம் உள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே இந்த சமத்துவ பொங்கல் நடைபெற்று வருகிறது. சமத்துவ பொங்கல் விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் நடைபெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புத்தேந்தல் பகுதியிலிருந்து குமார், நியூஸ்7 தமிழ், ராமநாதபுரம்.